அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு நீண்ட காணொளியில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. சில நாட்கள் அந்த ஷார்ட் வீடியோ தான் வந்தது, நீண்ட வீடியோ கொஞ்சம் வரல. இன்றைக்கு ஒரு நீண்ட காணொளியில் சந்திக்கிறேன். இன்றைய டாபிக் எதுன்னு சொன்னால், ஏற்கனவே நான் ஷார்ட் வீடியோவில் கதைச்ச ஒரு விஷயம்தான். இலங்கையில் இப்போ ஒரு 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 பிரச்சனைக்குரிய விஷயமும் அண்மையை ஒரு ட்ரெண்டாகவும் இருக்கிற ஒரு விஷயம்தான் இந்த வாகன இறக்குமதியும் அதுக்கு பிற்பாடுள்ள சில நிலைமைகள் சம்பந்தமாக இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு 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 அலசல் மாதிரி ஒன்று பார்க்கலாம்னு யோசிக்கிறேன். உண்மையிலேயே நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோவில் கதைச்சினால், இலங்கையை பொறுத்த வரைக்கும் 2020ஆம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலத்தில், குறிப்பாக அந்த கொரோனா காலத்துக்கு பிற்பட்ட காலத்தில் வாகன இறக்குமதி என்றது தடைப்பட்டிருந்து அண்மைய அரசாங்கத்தின் புதிய அரசாங்கத்திற்கு கீழே இந்த வருடத்திலிருந்து அந்த வாகன இறக்குமதிகள் தளர்த்தப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாகனங்கள் இலங்கையை நோக்கி வந்து கொண்டிருக்குது. இந்தியா, ஜப்பான், சைனா போன்ற நாடுகளிலிருந்தான வாகனங்கள் இப்பொழுது ஓரளவுக்கு இலங்கையில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆனாலும் வாகனங்களோட விலையில பாக்கியக்குள்ள தான் இதை விட வாகனம் இறக்குமதி செய்யாமல் இருந்துக்கலாமோன்ற ஒரு எண்ணம் கூட எங்களுக்கு மட்டுமில்லை, அரசாங்கத்துக்குமே இந்த எண்ணம் வந்திருக்கு நினைக்கிறேன். உண்மையிலேயே மிகவும் ஒரு மிகவும் என்று சொல்லலாம், மிக மிக அதிகமான விலைகள், வரி விதிப்புகள், அதற்கப்பால இரண்டாம் தர வாகனம் செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள்ன்ற விலைகள் அதிகரித்திருந்ததால அதனோட ஈடு கொடுக்கக்கூடிய வகையில் புதிய வாகனங்களோட விலைகளும் இருக்க வேணும் என்ற ஒரு கொள்கையின் அடிப்படையிலையும் மிக அதிகமான விலைகளில் இந்த வாகனங்கள் விற்கப்படுவது உண்மையிலேயே நான் ஏற்கனவே சொன்னேன், இது ஒரு ஒரு ஆரோக்கியமான விடயமாக இருக்காதுன்னு சொல்லி. ஆனால் அந்த அந்த போக்கு மாறுவது போல தெரியவில்லை, அதே மாதிரி தான் தொடர்ச்சியாக இருக்கிறது. குறிப்பாக அந்த ஜப்பான் வாகனங்கள் எடுத்துக்கொண்டால் கூட அதுக்கு நாங்கள் ஒரு எக்ஸ்கியூஸ் ஒன்று கொடுக்கலாம். ஜப்பான் வாகனங்களுக்கு இவ்வளவு வரி விதிப்பு கொடுக்குறோம் அந்த விலைகளில் ஆனால் அண்மைய நாட்களில் கூட நான் பார்த்துக்கிறேன். குறிப்பாக இங்கே நான் யாழ்ப்பாணத்தில் கூட நெல்லியடியில் கூட நான் பார்த்துருக்கிறேன். இந்தியாவோட டாடா வகையை சார்ந்த வாகனங்கள் உண்மையிலே பல வங்கிகளுக்கு முன்னால் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நான் அண்மையில் போய் அந்த வாகனங்களோட விலைகளை விசாரிக்கிறேன். நான் எங்கே எப்படி கண்டாலும் ஏதாவது வாகனங்கள்லாம் போய் விசாரிச்சிடுவேன் விலைகளை. அந்த ரீதியில் உண்மையிலே இந்த டாடா வாகனத்தில் ஒரு வகையான வாகனத்தில் வகையை சொல்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் சொல்கிறேன், தவிர அவங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு நான் இதை சொல்லல. உண்மையிலே இந்த டாடா வாகனத்தில் பஞ்ச் என்ற ஒரு வாகனம் இங்கே எல்லா இடம் எல்லா பேங்க்லையும் அது இருக்கிறது. அந்த வாகனத்தில் விலையை நான் கேட்டால் உண்மையிலேயே ஒரு அதிசயமாக இருந்துச்சு எனக்கு. என்னென்னு சொன்னால் 1,10,00,000 ரூபாய் பெறுமதியானதாக அந்த வாகனத்தின் விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அப்பொழுது நான் எனது இந்தியாவில் இருக்கிற நண்பர்களாகவும் ஆன்லைனில் சில தளங்களூடாகவும் இந்தியாவில் அந்த வாகனத்தின் விலையை பார்த்தால் உண்மையிலேயே வெறும் 6,20,000 ரூபாய் பெறுமதியான வாகனம். அந்த வாகனத்தை இலங்கையில் 1,10,00,000, ஏறத்தாழ எத்தனை மடங்குன்னு சொன்னால் 10 மடங்கு இல்லை, 20 மடங்கு ஒரு வாகனம். அதுவும் ஒரு இந்திய வாகனம் 20 மடங்கு அதிகமான விலையில் இலங்கையில் விற்கிற என்று சொன்னது உண்மையிலே ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயம். இவ்வாறாக இதற்கு முன்னர் எப்பொழுதுமே விற்றதில்லை. ஏன் வேறு பொருட்கள் இந்தியாவிலிருந்து நிறைய பொருட்கள் இங்கே வருகின்றன. உதாரணமாக மளிகை சாமான்லேருந்து, காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்லேருந்து, உடுப்புகள்லேருந்து சகல பொருட்களும் இங்கே வருந்தாலும் இவ்வாறாக 20-25 மடங்கு ஒரு பொருள் விற்கிறதுன்றது இந்தியா பொருள் உண்டு, அவ்வாறாக விற்பனைக்கு இல்லை இங்கே. ஆனால் இந்த வாகனங்களை மட்டும் ஏன் இவ்வாறாக விற்கிறதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்கிறதோ அல்லது அரசாங்கம் அதனூடாக கூடுதலான வரி விதிப்பினூடாக தனது வருமானத்தை எதிர்பார்த்து இப்படி செய்கிறதோ என்ன விஷயம் என்று உண்மையில் விளங்கவில்லை. ஆனால் அது ஒரு நீண்டகால போக்கில் இது ஆரோக்கியமான ஒன்றாக நிச்சயமாக இருக்க போவதில்லை. இதில் ஏதோ ஒரு மாற்றம் அல்லது இறக்குமதியில் சில கட்டுப்பாடுகள் திரும்பவும் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் தான் அமைந்திருக்கின்றன. உண்மையிலே அரசாங்கம் இவ்வாறாக இறக்குமதி செய்வதற்கு அப்பால் எனது ஒரு தனிப்பட்ட ஒரு ஆலோசனை என்று கூட கூடலாம். இவ்வாறாக செய்தால் வேறு விதமாக நாங்கள் இதனை அணுகலாம். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இந்தியாவிலேயே வாகன உற்பத்தியில் ஈடுபடுகின்ற நிறைய பிரபல்யமான கம்பெனிகள் இருக்கின்றன. ஹைண்டா இருக்கிறது, டாட்டா இருக்கிறது, ஸ்கோடா இருக்கிறது, இதை விட நிறைய இருக்குது, சுசுகி இருக்கிறது. இவ்வாறாக நிறைய வாகன உற்பத்தி நிறுவனங்கள் இருக்கின்றன. அவ்வாறான ஒரு வாகன உற்பத்தி நிறுவனத்தை இலங்கையில் உற்பத்தி செய்வதற்கு சட்ட ரீதியான ஒரு அதிகாரத்தை அரசாங்கம் அதுக்குரிய வசதிகளோடு உள்கட்டுமான வசதிகளையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் கொடுத்து
உற்பத்தி செய்வதற்கு அல்லது மீள் உற்பத்தி செய்வதற்குரிய அனுமதியை கொடுக்கும் பட்சத்தில் இவ்வாறான வாகனங்களின் விலைகள் அதிகரிக்காது. இதை நாங்கள் நான் ஒரு நல்ல உண்மையில் ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன்னு சொன்னால், இந்தியாவில் நான் நேரடியாக ஒரு அவதானித்த ஒரு விடயம் என்னென்னு சொன்னால், அந்த கொரியா நாட்டில் வந்து கியான்ற மாடல் கார் இருக்குது, அந்த கியான்ற வகையான கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி வந்து இந்தியாவில் இப்போ நான் நினைக்கிறேன் அது ஒரு 10 வருடங்களுக்கு முற்பட்ட காலத்தில் இந்தியாவில் தனது உற்பத்தி நடவடிக்கைகளுக்காக பிரான்ச் ஒன்றை திறக்குவதற்கு வந்து அனுமதி கோரியிருந்தது. அந்த நேரத்தில் எனக்கு இது உண்மையிலேயே எனக்கு இந்தியாவில் சொன்னது வந்து ஒரு கார் சாரதி தான் எனக்கு சொன்னார், கார் டிரைவரால் தான் இந்த விஷயத்தை சொன்னார். அப்பொழுது வந்து அந்த கியா நிறுவனம் வந்து முதலாக வந்து தமிழ்நாட்டில் சென்னையை தான் வந்து தெரிவு செய்தது. தங்களோட இதை வந்து நாங்கள் சென்னையில் உற்பத்தி செய்து இந்தியாவிலேயே நாங்கள் அதை விநியோகம் செய்தால் தங்களுக்கு கூடுதலான லாபம் கிடைக்கும் என்ற ரீதியில் சென்னையை தெரிவு செய்த பொழுது, இந்தியா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் தனித்தனியான அதிகாரங்கள் இருக்குது. அந்த ரீதியில் தமிழ்நாட்டு அரசாங்கம் வந்து இப்படி கியா உற்பத்தி நிறுவனம் இங்கே வர்றதாக இருந்தால் தாங்கள் இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உட்கட்டுமான வசதிகள் செய்து கொடுக்கப்படும். ஆனால் இவ்வாறான சில கட்டுப்பாடுகள், இவ்வாறான சில விலை மதிப்புகள் என்று சில கட்டுப்பாடுகளை இந்த தமிழ்நாடு அரசாங்கம் வந்து விதித்தது. அந்த நேரத்தில் இது இவ்வாறாக போய்கொண்டிருந்த நிலைமையில் கேரள அரசாங்கம் இதனை அவதானித்து உடனடியாக அந்த கியா நிறுவனத்துடன் தொடர்பு கொண்டு, உங்கள் கியாவினுடைய இந்தியா பிரான்ச்சை நீங்கள் கேரளாவில் போடுங்கள், நாங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் சொல்வதை விட பல மடங்கு குறைவான அதோட வசதியான கூடுதலான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட உங்களுக்கு நாங்கள் வசதி எழுதி தரோம், இதை நீங்கள் எங்களுடைய கேரளாவில் வந்து போடுங்க. இன்ற வரைக்கும் அது கேரளாவில் தான் அந்த கியா நிறுவனத்துக்கான அந்த உற்பத்தி நிறுவனமும் ஷோரூம்களும் இருக்குது. இதனால் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இந்தியாவிலேயே வந்து ஆனால் அது கொடுக்கைக்கே வந்து கேரள அரசாங்கம் வந்து சில கட்டுப்பாடுகளையும் அந்த கியா நிறுவனத்துக்கு விதித்திருக்கு. அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து எங்களோட மாநிலத்தில் வந்து உங்களோட உற்பத்திகளை மேற்கொண்டால் எங்களோட மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும், மற்றும் எங்களது மாநிலத்தில் இந்த வாகனத்தின் விலை ஏனைய மாநிலத்தை விட குறைவாக இருக்க வேண்டும். இவ்வாறான சில கட்டுப்பாடுகளோடு இன்று வரைக்கும் அந்த கியா என்ற நிறுவனம் வந்து மிக வெற்றிகரமாக இந்தியாவில் இயங்கிக் கொண்டிருப்பது. இதனை ஏன் நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், அந்த குறிப்பிட்ட எனக்கு தகவலை வழங்கின அந்த சாரதி சொன்னார் என்று சொன்னால், உண்மையிலேயே தமிழ்நாடு அரசாங்கம் இதனை மிகவும் ஒரு சாதுரியமாக அணுகியிருந்தால் இன்று தமிழ்நாட்டுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள், அந்த உற்பத்தி நிறுவனம் இவ்வாறான இழப்புகளை தமிழ்நாடு சந்தித்திருக்காது. அதனை நாங்கள் எடுத்திருக்கலாம். ஆனால் கூடுதலான எதிர்பார்ப்புகள், கூடுதலான வரி விதிப்புகள், கூடுதலான கட்டுப்பாடுகளை தமிழ்நாடு விதித்ததால் இன்று தங்களுக்கு வர வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்து கேரள அரசாங்கத்துக்கு போனதாகவும், உண்மையிலே அரசாங்கம் அதில் ஒரு தப்பு இழைத்து விட்டதாகவும் அது கூறப்பட்டது. இது எனக்கு ஒரு 3ஆம் நபரால் தெரிவிக்கப்பட்ட விஷயம். இதில் எவ்வளவு தூரம் உண்மை என்ற விஷயம் உனக்கு உண்மையில் நான் ஆராயவில்லை. ஆனால் இது உண்மையாக இந்த விஷயம் உண்மையாக இருக்கலாம். இதனை ஏன் நான் இங்கே இலங்கையில் சொல்கிறேன் என்று சொன்னால், அதே மாதிரி தான் இலங்கை அரசாங்கமும் சைனாவுடைய, ஜப்பானுடைய, இந்தியாவுடைய சில ஒப்பந்தங்களை மேற்கொண்டு இங்கு வந்து, உதாரணமாக ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கொரியா நாட்டிலிருந்து உற்பத்தி செய்த ஒரு வாகனம் வந்து இங்கே வந்து மைக்ரோன்ற பேரில் வந்து உற்பத்தி இடம் பெற்றது. இருந்தாலும் இப்போ கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் முதல் அரசாங்கம் இருக்கிற மஹிந்த ராஜபக்சடைய அரசாங்கம் இருக்கைகளை வந்து அந்த வாகனத்தின் உற்பத்திகள் அதிக அளவில் இடம் பெற்றது. ஆனால் அந்த வாகனத்தின் தரங்கள், அதுக்கு அப்பால் வந்து நிறைய இஷ்யூகள் இருந்ததால் அந்த வாகனம் இன்றைய வரைக்கும் உற்பத்தி இருக்கோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த வாகனம் பிரபல்யமாக இலங்கையில் விற்பனை செய்யப்பட்டது. இவ்வாறாக சைனாவிலேருந்து ஒரு வாகனத்தை இங்கு இறக்குமதி செய்து உற்பத்தி செய்த முடியுமாக இருந்தால், ஏன் இந்தியாவிலிருந்தோ ஜப்பானிலிருந்தோ இல்லது சைனாவிலிருந்து ஏனைய வாகனங்களை ஏன் இவ்வாறு பலவற்றை செய்ய முடியாது என்ற உண்மையிலே அதற்குரிய தாற்பயம் எனக்கு விளங்கவில்லை. குறிப்பாக இந்தியாவிலிருந்து தாராளமாக சுசுகி வாகனத்தையோ அல்லது இவ்வாறான டாடா வாகனங்களையோ இவ்வாறான வாகனங்களை இங்கு வந்து இலங்கையில வந்து நிறைய இடங்கள் இருக்குது. அவங்களுக்கு பெரிய இடம் வேணும், ஏக்கர் கணக்கான இடங்கள் வேணும். அவ்வாறான இடங்களை கொடுத்து இங்கு மீள் உற்பத்தி அல்லது திரும்ப பாகங்களை பொறுத்து இங்கு வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிலைமையை தானே இங்கே ஏற்படுத்தலாம். அவ்வாறு செய்யும் பட்சத்தில் இந்த வாகனங்களின் விலைகள் வந்து பல மடங்கு வீழ்ச்சி அடைவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. இதனை வந்து எங்களுடைய அரசாங்கம் வந்து ஏன் பார்க்கல? இதில் உள்ளான உண்மையான பிரச்சனைகள் என்ன, அதில் நடைமுறை பிரச்சனைகள் சிலவில் இருக்கலாம், நாங்கள் அறியாமல் கூட இருக்கலாம், எனக்கு தெரியவில்லை. அல்லது இந்த விஷயங்கள் தெரிஞ்ச நீங்கள் இந்த வீடியோக்களை கமெண்ட்ல பண்ணுங்க, என்னென்ன பழைய பிரச்சனைகள் இருக்குது செய்யலைன்னு சொல்லி. அண்மை காலங்களில் கூட ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று வந்துட்டு இருக்குது. யாரோ ஒரு நபர், ஒரு ஆள், நான் நினைக்கிறேன் ஒரு முஸ்லீம் மதத்தை சார்ந்த ஒரு நபராக இருக்க வேண்டும்,
ஒரு விடயம் வந்து தெரிவித்திருந்தார். என்னென்னு சொன்னால், அந்த டாடா நனோட வாகனம் வந்து திரும்ப ஒரு புது வகையான மோடிஃபிகேஷனோட வந்து இந்திய விலையில் வந்து 1,65,000க்கு வெளியிடப்படுது. அப்போ அந்த வாகனங்களை எல்லாம் இங்கே நாங்கள் உற்பத்தி செய்தால் மிக குறைந்த விலையில் இலங்கை மக்களுக்கும் வாகனங்களை வழங்கலாம் என்று சொல்லி, அப்போ இவ்வாறாக நாங்கள் தொடர்ச்சியாக இறக்குமதிகளை மட்டுமே நம்பி இருக்காமல் இவ்வாறாக இலங்கையில் உற்பத்தி செய்கின்ற ஒரு நிலைமையை வந்து அரசாங்கம் ஏன் திரும்பவும் அதை யோசித்து பார்க்கல என்ற விடயம் எனக்கு உண்மையிலே விளங்குவதில்லை. எல்லா நாடுகளும் வந்து இறக்குமதிக்கு அப்பால் வந்து தங்கள் நாட்டில் அந்த கம்பெனியை கொண்டு வந்து இங்கே மீள் உற்பத்தி செய்கிற விஷயங்களை பற்றி தான் யோசிக்கிறோம். ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அவ்வாறானது இல்லை. இறக்குமதியை பல மடங்கு வரி விதிப்புகளை ஏற்படுத்தி இறக்குமதி என்ற ஒரே ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் எங்களுடைய அரசாங்கம் வந்து ஈடுபட்டிருக்கிறது. உண்மையிலேயே ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனால் இதே போக்கு நீண்ட காலமாக செல்லும் என்று நான் நினைக்கவில்லை. அதனால் வந்து உண்மையில் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், இது வந்து இப்போ நாங்கள் இவ்வாறான பொதுமக்கள் மட்டத்தில் பேசி இதுக்குரிய முடிவு எடுக்கப்படும் ஒரு விடயம் அல்ல. இது வந்து அரசாங்க மட்டத்தில் அல்லது வாகன இறக்குமதியாளர்களை வாகன உற்பத்தியாளர்கள் மட்டத்தில் பெரும் மட்டத்தில் கலைக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். எனவே வந்து இந்த வாகன இறக்குமதி என்றது உண்மையிலேயே வந்து இப்போ விற்கிற விலையில் வந்து இனி மிகவும் ஒரு பணம் படைத்தவர்கள் மட்டும்தான் வாகனம் வாங்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. ஆனால் இலங்கையை போன்ற ஒரு மூன்றாம் உலக நாடு, மூன்றாம் மண்டல நாட்டில் வந்து நடுத்தர வர்க்கமான மக்கள் தான் அதிக அளவிலாக, இந்தியாவை போலத்தான் அதிக அளவிலான நடுத்தர வகையான மக்கள் இருக்கும் இந்த நாட்டில் வந்து அதிக அளவிலான மக்கள் வாகனங்களை கொள்வனவு செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து அரசாங்கம் தன்னை மாற்றி அமைக்க வேண்டும். இது வந்து ஏதோ வாகனம் விரும்பினால் வாகனங்கள் விருப்ப விளையாடி விடுங்கன்ற ஒரு நிலைமையில தான் இருக்கிறது. என்று சொன்னால், முன்பொரு காலத்தில் வந்து வாகனம் எல்லாம் வந்து ஒரு ஆடம்பர பொருளாகவும் ஒரு சிலரை பாவிக்கும் பொருளாகவும் இருந்த ஒரு நிலைமை மாறி இன்று வந்து உலக ரீதியிலே வந்து வாகனம் என்றது உண்மையிலே ஒரு அத்தியாவசியமான பொருளாக ஒரு 2 பிள்ளைகள் ஒரு பெற்றோர் இருக்கிற குடும்பத்துக்கு வந்து ஒரு வாகனம் என்பது ஒரு தேவையான விடயமாக மாறினால் இது சம்பந்தமாக உண்மையிலே அரசாங்கம் வந்து ஒரு சாதகமான முடிவினை மேற்கொள்ள வேண்டும் என்பது எனது ஒரு பணிவான வேண்டுகோள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. தொடர்ந்தும் இவ்வாறான வீடியோக்களை வெளியிடுவேன். ஈஷா டோக்கில் எனது வீடியோக்களை நீங்கள் பார்வையிட முடியும். நன்றி, வணக்கம். உங்கள் வர்ணம் வாகிசன்.